ஸோ 8.2 பேஜ் நம்பரில் என்ன சொல்கிறாங்க, சாப்டர் ஓவர்வியூ. அப்ஜெக்டிவ் ஆடிட்டர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க மேலே எடுத்தோன்னே, டு எக்ஸ்பிரஸ் கிளியர்லி அண்ட் அப்ராப்ரியேட் மாடிஃபைட் ஒப்பீனியன். ஸோ வந்து ஆடிட்டர் வந்து அவரோட ஒப்பீனியன் வந்து கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணும். செகண்ட் பார்த்தோன்னா, கம்யூனிகேட்டிங் கீ ஆடிட் மேட்டர்ஸ் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆடிட். அவரோட ரிப்போர்ட்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த ரிப்போர்ட்டில் அந்த எல்லா மேட்டரையுமே வந்து கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் கீழே அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அது என்ன உள்ளே பார்க்குறப்ப தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ்ஸ் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அந்த ரிப்போர்ட்லேயுமே அந்த ஒப்பீனியன்லேயுமே பார்த்தோன்னா வந்து 3 டைப்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று வந்து குவாலிஃபைட், இன்னொன்று வந்து அட்வர்ஸு, இன்னொன்று வந்து டிஸ்க்ளைமர். இதெல்லாம் பற்றி யோசிக்க வேணாம், இப்போதைக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கேன். உள்ளே வந்து ஜஸ்ட் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது உள்ளே கொடுத்துருப்பான். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு லைக் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கணக்கு வேணாம். ஜென்ரலாக வந்து ஒப்பீனியன்னா 2 ஒப்பீனியன், ஒன்று குட் ஒப்பீனியன், இன்னொன்று பேட் ஒப்பீனியன், அப்படி மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அது கொடுக்குற நேம்ஸ்லாம் வந்து நம்ம என்னன்ற மாதிரி உள்ளே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஆடிட் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒரு எடுத்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஆடிட் ப்ராசஸ் culminates in formation of opinion by the auditor and expression of the same by means of audit report. Audit report therefore is the final outcome of audit exercise. It is a document on which reliance is placed by the user on the financial statement as it contains auditor's opinion. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பேராலே பார்த்துருக்கோமா, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்கோமா. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆடிட்டர் கொடுக்குற எல்லா டாஸ்கோட ஃபைனலான எண்டிங் டாஸ்க் தான் வந்து ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா? அந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வந்து அந்த அவங்க பண்ணுற ஆடிட்டோட ஃபைனலான வர அவுட்கம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா யூசர்ஸும் அந்த கம்பெனி நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி எல்லா டிசிஷன்ஸும் அவங்க தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. Audit evidence obtained by the performing various audit procedures ultimately leads to crystallization of opinion by auditors contained in the audit report. Understanding erroneous significant of audit report, Samir was unequivocal in his mind regarding some kind of consistency and comparability in reporting. It logically led him to next question: what are basic elements of audit report and how does it look like? It is necessary for an auditor to prepare audit report using these elements. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆடிட் ரிப்போர்ட்னா பேசிக்கா என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம், அதாவது லைக் கண்டென்ட் என்ன, சமையலவங்க வந்து இந்த மாதிரி ஆடிட்டோட ரிப்போர்ட் டீடைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது, என்னென்னலாம் வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல பேசிக்கான எலமெண்ட்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. So a counter question stuck his mind is no time. If there is consistency and comparability in reporting, how does an auditor report in specific situations? Shouldn't there be flexibility in reporting particular situation? How do auditors do that? If auditor wants to highlight some matters which are necessary to understanding of use of financial statement, how the same can be ensured? அடுத்த பேர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை வந்து அவங்க கொடுக்குற ஆடிட் ரிப்போர்ட்டே வச்சு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஆடிட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு, எந்த இடத்துல கொடுப்பாரு, மொத்தமாக கொடுத்துருவாரா இல்லை கம்மியாக கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் இதெல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் சாப்டர் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து கொஸ்டின் நிறைய ஆகும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஆடிட் ஆகிட்டீங்க, ஒரு கம்பெனி ஆடிட் பார்க்குறீங்க. ஆடிட் பார்க்குறப்ப நீங்கள் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணி எப்படி ஆடிட் பார்க்கணுமோ அதான் அந்த சாப்டர். ஓகேவா? ஸோ வந்து எடுத்தோட ஃபஸ்ட் டைம் ஆடிட் பார்க்க போறீங்க அப்படின்னா என்னென்ன மைண்டில் கொஸ்டின் அரைஸ் ஆகும், ஆடிட் ரிப்போர்ட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒருவேளை ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் இருக்கு, அங்கே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், யார்கிட்ட ரிப்போர்ட் சொல்லணும், அந்த மாதிரிலாம் வந்து பிரெயினில் வந்து லைக் அந்த மாதிரிலாம் வந்து மைண்டில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இந்த சாப்டர் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறப்ப மீடியா கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த சாப்டர் படிக்கிறப்பே வந்து ஒரு அட்லீஸ்ட் 50% இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். சரியா? இந்த சாப்டர் வந்து ரொம்பலாம் தியரிட்டிக்கலாக இருக்காது, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் தான் இருக்கும். ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. So, and what about those issues which are identified significant issue during the audit? Can such issues and manner of addressing such issue be reported? And what kind of audit procedure are performed on those significant matters? இங்க அடுத்த பேர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை நம்ம ஆடிட் பார்க்குறப்ப ஏதாச்சும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாச்சும் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம எப்படி வந்து அதை அட்ரஸ் பண்ணுவோம். சிக்னிஃபிகண்ட்டாக என்ன அர்த்தம் இந்த இடத்துல? இம்பார்ட்டன்ட். வேற ஆடிட்டிங் டேர்மை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகண்ட்னு சொல்றது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. சரியா? அந்த மிஸ்டேக் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு பிசினஸ்ல, அந்த ரிப்போர்ட்ல அதான் வந்து சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ, ஒரு மாதிரி இம்பார்ட்டன்டான இஷ்யூ அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ரிப்போர்ட் பண்றோம். அதே மாதிரி அந்த சிக்னிஃபிகண்ட் மேட்டரை வந்து சால்வ் பண்றதுக்கு இல்ல ஃபைன் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்றோம். ஆடிட் ப்ரொசீஜர் எடுத்திருப்பாங்களா உங்களுக்கு? ஆடிட் எவிடன்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். சரி, ஓகே, சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அது ஒன்றும் இல்லைடா, ப்ரொசீஜர்னா என்ன,
டாஸ்க் இருக்கும். ஒரு தப்பு நடந்ததுலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இங்கே பார்த்த சிக்னிஃபிகன்ட் மேட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்ன்ற மாதிரி பார்ப்போம். There may be some sort of reporting mechanism for this issue. In absence of such type of flexibility in reporting, audit report can become too mechanical. He was mulling deeply. What if auditor want to express a modified opinion? What are different types of it? Under what circumstances different types of modified opinion can be given by the auditor? Does the auditor have to state basis of such opinion compulsory? This that probably through his crisis crossing his mind. இங்க என்ன சொல்றேன்னா வந்து அப்படி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறப்ப நம்ம வந்து மாடிஃபைட் ஒப்பீனியன் என்ன மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே நம்ம ஓகே பண்றோம் அப்படின்னா அது வந்து அன்மாடிஃபைட். கரெக்டா? அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து தப்பா இருக்கு, அதாவது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிப்போர்ட்டை வந்து மாடிஃபை பண்ணுவோம். புரியுதா? மாடிஃபைட் அன்மாடிஃபைட். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் பண்ற எல்லாமே வந்து கரெக்ட்னு தோணுது அப்படின்னா நம்ம அங்கே எதுவுமே பண்ண போறது இல்லை. அவங்க கொடுத்த எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவோம். ஒருவேளை அவங்க கொடுத்ததுல வந்து ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மாடிஃபை பண்றோம். அதனால தான் ஜென்ரலா வந்து நீங்க மாடிஃபைட் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. ஸோ வந்து எப்போ வந்து ஆடிட்டர் வந்து மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்பாரு, எந்த சிச்சுவேஷன்ல கொடுப்பாருன்ற மாதிரி ஒரு டவுட் அரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த மாடிஃபைட் ஒப்பீனியன்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, அந்த ஒருவேளை நம்ம வந்து அதுக்கு டைப்ஸ் சூஸ் பண்றப்ப ஏன் அதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையுமே வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரியாது. ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த பையனுக்கும் படிக்கிறப்ப மைண்ட்ல வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அதே பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் வந்து இப்போ பார்க்க போறீங்க. So he was also considering about reporting requirements. If some matters are specifically required to be reported in accordance with law, the particularly in case of companies or some specific matters, how reporting is to be made by auditor in respect of such matter. So அடுத்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்க என்னன்னா வந்து லா ஆக்ட் இதெல்லாம் இருக்கும்ல, இவங்கலாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆடிட் பாக்குறப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா நீங்க தனியா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கொடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. புரியுதா? இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க சாப்டர் படிச்சீங்கல்ல, சாப்டர் படிக்கிறப்ப கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. கரெக்டா அந்த அத்தாரிட்டி எடுத்து அதை பாக்குறப்ப அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் செப்பரேட்டா இருக்கணும். புரியுதா? அந்த லா படி, அந்த ஸ்டாண்டர்ட் படி, அவங்க ஆக்ட் படி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம தனியா வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து காட்டியிருக்கணும். அவங்க வந்து மொத்தமா எடுத்து பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது மட்டும் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு அவங்க வேலையை போயிருவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் லா ரெக்யர்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி வந்து வாய்ட்டு வந்து ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்றதும் அவனுக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. Shekhar called him to that inform that audit of company his team was doing is now over and audit report has been issued. Wanting to know about outcome, he was asked by Shekhar to go website of the company and through audit report himself. ஜென்ரலாக வந்து அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டுமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லா கம்பெனியோட ஆடிட் ரிப்போர்ட்ஸுமே வந்து அவங்களோட ஓன் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு கேட்டா தெரியல. இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்களா, எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க? ஒரு கம்பெனியோட ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து ஃபுல்லாக ஃபினான்ஷியல்ஸ்லாம் உட்காந்து லைன் பை லைனா எல்லா ஐட்டம்ஸும் படிச்சு பார்ப்பாங்க. கம்பெனி வந்து ஃபியூச்சர் என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவங்க டார்கெட் என்ன, அது எல்லாமே ஃபியூச்சர் வந்து எடுத்து அவங்க டார்கெட் என்ன அப்படின்ற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட் ஏதாச்சும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, இல்லை மேட்ச் தப்பு இருக்கு அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட் வந்து பப்ளிக் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ற எல்லா அஃபேர்ஸுமே வந்து எப்படி அவங்க பிசினஸ் பண்றாங்கன்றத போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ல ஃபேஸ் பண்றாங்க, என்ன பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அஸ் அ ஜென்ரல் பப்ளிக்கா யார் வேணா எடுத்து ரீட் பண்ண முடியும். ஒருவேளை பிரிண்ட் எடுக்கணும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பக்கம் மட்டும் ஒரு நாமினலான அதோட காஸ்ட் மட்டும் கேட்பாங்க. ஒரு சில பக்கம் ஒரு 50 ரூபா 100 ரூபா பேஜஸ் பொறுத்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர சும்மா போயிட்டு அப்படியே கம்பெனி பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றதுலாம் நம்மள மாதிரி கேட்டகரி தான். ப்ராப்பரா பண்ணாம சும்மா கம்பெனி பேரை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல போட்டால் லாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆக்சுவலா வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாருமே இது எல்லாமே ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா கம்பெனிஸோட வெப்சைட்லயுமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்டும் அந்த கம்பெனி வெப்சைட்ல இருக்கும். யார் வேணா எடுத்து அந்த ஆடிட்டிங் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சு பார்த்துக்க முடியும். அது ஜென்ரலா இருக்கும், ஒரு 400 பேஜ் 450 பேஜ் 500 பேஜ் அந்த மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு. எல்லா அஃபேர்ஸும் A to Z கம்பெனியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஆடிட்டர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே நான் ஆரம்பிக்கல. ஆடிட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸோட நம்பர் பார்த்தோம். ஓகேவா? என்னென்ன ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்? 700 பார்த்தோம், 701 பார்த்தோம், 5 பார்த்தோம், 6 பார்த்தோம், 10 பார்த்தோம், 299, 600. 299 என்ன? ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ். சரியா?
600 வந்து யூசிங் தி ஒர்க் ஆஃப் another ஆடிட்டர். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அந்த எல்லாமே உடனே மெமரி பண்ணியிருக்கேன்.